வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். 5060க்கு கீழே தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மேலே ஓப்பன் ஆகிருக்கு 70 பக்கமாக. 2 பக்கமே நேற்று வாய்ப்பு இருக்குது. 2 பக்கமே ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் இருந்தோம். அதாவது 5060 சப்போர்ட் எடுத்துகிட்டு 5080 விட்டு மேலே போனால் பை பண்ணுற மாதிரியும், 5050 விட்டு கீழே வந்தால் செல் பண்ணுற மாதிரியும் முடிவெடுத்திருந்தோம். முதல்ல செல்லிங்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. ஏன்னா மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகும்னு நினச்சோம். ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து மார்க்கெட் ஃபுல்லாக 4880 வரைக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 4860 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு கரெக்ஷனாக தான் நம்ம பார்க்க முடியும். சொல்ல போனீங்கன்னா மார்க்கெட் வந்து 4500 இந்த கான்ட்ராக்டில் தெளிவாக 4500 கிட்டத்தட்ட 5100 வரைக்கும் வந்திருக்கு. 600 பாயிண்ட் மேலே போன மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே வருது அப்படின்றது கரெக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமான இடம் இன்றைக்கி மார்க்கெட்டில். அதனால் என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து உள்ளே இறங்கி ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓரளவு அவசியமாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஈவினிங் மார்க்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.